ரொம்ப நாள் கழிச்சு இப்பதாண்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கிற. இப்பதான் மூஞ்சில கொஞ்சமாச்சும் சந்தோஷம் தெரியுது. ஆமாடி, ஆபீஸ்க்கு இதே சர்டிபிகேட்ஸ் கொரியர் மட்டும் பண்ணா போதும்டி. அப்போ இன்னைக்கே கிளம்பிடுவியா? இவ சும்மா இருந்தா மைதா சும்மா இருக்காளா பாரு மச்சான். விடு மச்சான். ஆமால, பஸ் டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணோம். பஸ் இருக்கா ஆ, பாரு. ஐயோ அதோ பாக்குறேன். இப்ப பஸ் எல்லாம் ஓடுதா இல்லையானே தெரியலையே. மறுபடியும் லாஸ்ட் மந்தோட நியூஸ் படிக்கிறியாடா? இல்ல ஹே, இன்னைக்கு நைட்டுக்கு டிக்கெட்ஸ் இருக்குடி. ஓ சூப்பர். திங்ஸ்லாம் பேக் பண்ணி தானே இருக்கு. இவ்வளவு எப்படி மச்சான் பேக் பண்றது? ரொம்ப கஷ்டம் மச்சான். ஹே ஆமா, திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி தான் இருக்கு. அப்போ ஒரு 2 days இருந்துட்டு போலாம்ல? அந்த ஹேண்ட்பேக் இன்சிடென்ட்ல இருந்தே அம்மா அப்பா ரொம்ப பயந்து போயிட்டாங்க. என்னை பார்த்தா கொஞ்சமாவது ரிலாக்ஸ் ஆவாங்கல்ல, அதான் நீ ஆமால. நான் போறேன். ஏன் மச்சான் ஆ? எப்படி என் கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ம். அவ கொஞ்சம் பயலாம இருப்பாள்ல. அதான மச்சான் அவன் லைஃப் டைம் பயமே. ஹே, இன்னைக்கு நைட்டுக்கு பஸ் இருக்குடி 8 மணிக்கு. சூப்பர். நம்ம பேரண்ட்ஸ்க்குலாம் நம்ம இன்னும் குழந்தானடா, அதனால அவங்க சீக்கிரம் போனதா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னாச்சு? அது சீக்கிரம் அனுப்பி சொன்னான்ல, அதான் ஓ. type கொடுத்தேன். வாடி கிளம்பலாம். உள்ள கூட்டி போறானே. ஹே ஆ? சந்துரு, இங்க என்ன பண்ற? நான் உன்னை தான் தேடிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் தனியா இருக்குதாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. அடச்சி, தம் தானே அடிச்சிட்டு இருந்தேன். இல்லாத விஷயத்த நல்லா பில்டப் கொடுக்குறியே. ஆமா, உனக்கு என்கிட்ட என்ன பிடிக்காது? எல்லாரும் என்ன பிடிக்கும் தானே கேட்பாங்க. ம், பிடிச்ச விஷயம் மாத்திக்க முடியாது, பிடிக்காத விஷயம் மாத்திக்கலாம்ல. எனக்கு பிடிக்காத நீ எங்க மாத்திக்கணும்? நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றது மட்டும் வாழ்க்கை இல்லைல்ல, மற்றவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி வாழணும்ல. ஓ, இனிமேல் இந்த மாதிரிலாம் எப்போ உங்க கூட பேச போறேன்? கோயம்புத்தூர் வா, பார்ப்போம். ஏதாவது நடக்கிற விஷயமா சொல்லுங்க. ஏன் என் கல்யாணத்துக்கெல்லாம் வரமாட்டியா? இப்போ எதுக்கு தேவையில்லாம கல்யாணம் பத்தி பேசுறீங்க? சும்மா கல்யாணம் பத்தி இது இதுன்னு பேசி irritate பண்ணிக்கிட்டு. ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? சரி, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ம். டேய் மச்சான், இன்னும் ஆஃப் தானே இருக்கு, என்னடா பண்றது? மச்சான், பாஸ்மதி அரிசி இருக்கு. 1/2 மணி நேரத்துல நல்ல வெஜ் பிரியாணி பண்ணி தெரியா? நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஹே, ஆ. என்னாச்சு? ஒன்றும் இல்லை சும்மா எக்ஸசைஸ். ஓகே சந்துரு, பிராங்க்லின், ராஜேஷ், நான் வரேன். பாய், சேஃபா இருங்க. பை. ஓகே. கிளம்புறேன். எல்லாம் ready. bye. வாட்டர் பாட்டில் மறந்துட்டேன். ஏன்டா? அம்மா எப்படி போறீங்க? கேப் புக் பண்ணிடுவேன். கேப்? நம்மள்ட்ட கார் எதுக்கு கேப்ல போறீங்க? டேய். தரக்கி விடுறா. உனக்கு தான் காரே ஓட்ட தெரியாதுடா. கார்லாம் சர்வீஸ்ல இருக்கு. நீ திங்ஸ்லாம் கரெக்ட்டா எடுத்து வச்சிட்டல. எல்லாமே சரி, எடுத்து ஓகே. வச்சுட்டேன். பாத்து போ. நீ எனக்கு டிக்கெட் புக் பண்ணது அனுப்பிட்டல? அம்ஸ்டேனிடி. ம், ஓகே. என்னடி நாளைக்கு டேட்க்கு டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்க? ஐயோ, அச்சச்சோ, டிக்கெட் மாத்தி புக் பண்ணிட்டேன்டி. என்ன கீர்த்தி இப்படி போய் பண்ணிட்டியே? ஓ, சரி சரி. இப்ப எப்படியா? கொய்யால என்ன ஜாலி அடிக்கிறான். இன்னைக்கு ஒரு நைட் இருக்கு. யா மச்சான், இன்னைக்கு ஒரு நைட் தானே இருக்குது, யூஸ்ஃபுல்லா தான் பண்ணுண்டா. என்ன பண்ண போற? நான் வேணா என் திறமைக்கு கவிதை அவள்கிட்ட கொடுத்துருவா. நீ கவிதை எழுதுனா பரவாயில்லடா, ஏதாவது சாங் எடுத்துட்டு போய் ரீமிக்ஸ் பண்ணி கொடுப்ப. மச்சான் அவனை பேசணும்னு சொல்றா. டே, அவனை கவிதை எழுத வேணாம்னு சொல்றா.
கவிதை எழுதோடா. 18 ரூபாடா. நீ கவிதை எழுதுவ மச்சான், ஆனால் நல்லா இருக்காது. எனக்கு என்னமோ சந்துரு உனக்கு ட்ரை பண்றான்னு தோணுது. எதை வச்சு அப்படி சொல்ற? அவனை சப்போஸ் ப்ரப்போஸ் பண்ணிட்டானா நீ என்ன பண்ணுவ? பண்றப்போ அவனுக்கே தெரியும். பாப்போம். ஏய், பக்கத்துல ஒரு சின்ன வேலை இருக்குடி, எப்படியும் நீ கிளம்புறதுக்குள்ள வந்துருவோம். ஸோ போயிட்டு வந்துடும். போயிட்டு வாங்க. பாய். பாய். பொதுவா தோனி போல நானும் காமுமா, இன்னைக்கு எக்ஸைட்மெண்ட் ஆனமா. ஹாய். ஹாய். ஏய் சந்துரு, நேத்து ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியே, என்னாச்சு? ஓ ஆமா, சொல்லலைல்ல. அது இங்கேருந்து கம்பெனிக்கு போனேன்ல, பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு கொஞ்சம் டீசெண்டாக தான் போச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. வேலை இல்லாதவன் தான் வேலை தெரிஞ்சவன் தான் வீரமான வேலை பாரு. ஓஹோ. அப்புறம் ஜிடி, எனக்கு தான் குரூப் டிஸ்கஷன் ரொம்ப பிடிக்கும்ல. ஒரு பிரியாணி, ஒரு கலைக்கு, அவிச்ச முட்டை ஒன்று. ஓ. மெதுவா எடுத்து பொறுமையா கடிச்சு. என்ன கடிச்சியா? இல்ல, அது படிச்சதெல்லாம் விட்டு விளாஸ்டன்னு சொல்ல வந்தேன். ஓ. ஃபன்னி கேர்ல. அப்புறம் ஃபைனல் ரவுண்டு லாஸ்டா ஒரு ஆன்சர் சொன்னேன். எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. இன்னொரு பிரியாணி. ஓ, அப்போ ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டாங்களா? அப்புறம் கொடுக்காம எப்படி இருப்பாங்க? கொடுத்தாங்க. நான் தான் கம்பெனி ரொம்ப லாங்கா இருக்குன்னு போகல. ஆமா ஆமா, ரொம்ப எல்லாம் அலையாத, வெயிட் பண்ணு, தப்பில்ல. அட, எதுக்கு வெயிட் பண்ணிட்டு? அதான் பக்கத்துல அக்கா கடை பார்த்துட்டேன்ல. அக்கா கடையா? ஐயோ, உனக்கு எல்லாம் சொல்லி புரிய வைக்கணும். தெரிஞ்ச அக்கா ஒருத்தங்க அவன் கம்பெனி ரெஃபர் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல வந்து அதுக்குள்ள. சரி, ஓகே. நம்ம எங்கேயாச்சும் வெளியே போலாமா? இப்போயா? எங்க? அது சொல்றேன், நீங்க கிளம்புறீங்களா? ஓ, ஓகே. ஓகே. அப்பா, ஒரு வழியா விட்டா. ஓகேவா? ஓகே. எங்க போறோம்? சொல்றேன் வா. ஓகே. டேய், ஹெல்மெட் எங்கடா? இந்த ராஜேஷ் பரதேசி இருக்கான்ல, வண்டி நம்மள்ட்ட கொடுத்துட்டு ஹெல்மெட் அவன் எடுத்துட்டு போயிட்டான். லூசு பையன். போலாம். போலாமா? இங்கேயா? இறங்கு. ஹே வாவ். ஏய், பார்த்து. எப்படி இருக்கு இந்த இடம்? செம்மையா இருக்கு. ஏன் இங்க முன்னாடியே கூட்டிட்டு வரல? இப்போ கேட்டப்பார், எந்த விஷயமும் நமக்கு முன்னாடியே கிடச்சிட்டா அது நமக்கு பிடிக்காமலே போயிடும். உனக்கு பிடிக்காத சென்னையில் தான் இந்த இடமும் இருக்கு. ஆனா இங்க எல்லாரும் வாழ்க்கைய தேடிட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஒருத்தர் விழுந்தா கூட தூக்கி விட்டுறதுக்கு ஆளே இல்ல. ஏன் ஓடிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன்?
ரேஸாக இருந்தாலும் ஒரு லிமிட் இருக்குது. நமக்கு சரின்னு படுறத செய்யறதுக்கு யோசிச்சாலே நீ தோத்துட்டேன்னு அர்த்தம். இங்கே யோசிக்காமல் உதவி பண்ணுறவங்க அதிகமாகவே இருக்காங்க. நமக்கு நடந்த ஒரு பேடான எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு ஊரே திட்டத்தில் எந்த யூஸும் இல்லை. எல்லா தப்பையும் நம்ம மேலே வச்சுக்கிட்டு ஒரு ஊரை திட்டத்தில் என்னங்க அர்த்தம்? சரி போகலாமா? ம். ம் இதுக்கப்புறம் எங்க போறோம்? சொல்கிறேன். ஓகே. இங்கே ஏன் கூப்பிட்டு வந்த? சொல்கிறேன். இந்த இடம் எவ்வளோ குப்பையாக இருந்தாலும் நமக்கு மட்டும் அழகாக தெரியுதுல்ல. எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்து நிக்கிறோம்ல. ம் இந்த பக்கம் போனால் வீட்டுக்கு போய் பேக் எடுத்துட்டு ஊருக்கு கிளம்பலாம். இந்த பக்கம் போனால் இதே மாதிரி நிறைய மறக்க முடியாத மெமரிஸ் தேடலாம். ம். இப்போதைக்கு வீட்டுக்கு போற. 1 வீக் ஆஃப்டர் சென்னையிலே ஒர்க் ஜாயின் பண்றேன். ம் சரி போலாமா? ம்.